தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல ஒரு சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கேட்டகரி எப்படி செலக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் உங்கள் சேனலில் எப்படி பேசணும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோவை ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் மானிடைஸ் வாங்கிடலாம். மானிடைசேஷன் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது எல்லாமே நிறைய பேர் பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தாவே போதும், உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது என்னுடைய பிளேலிஸ்ட்டில், கண்டிப்பாக அதை போயிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி 25 நாளில் மானிடைஸ் வாங்கிட்டாங்க. அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக யூடியூப் பாலிசிஸ் 4 ரூல் இருக்குது. அந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் கோர்ஸ்ன்னு இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டேக்கு டே வந்து யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3 மாதத்தில் எப்படி மானிடைஸ் வாங்கினாங்க அந்த விஷயத்த பார்க்கலாம் வாங்க. சேனல்காரங்க தான் 2018 சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே அவங்களுக்கு யூடியூப் பற்றி எந்த புரிதலும் இல்லை. ஸோ ஆனால் அவங்க ஓன் கண்டென்ட் போட்டுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள கைட் பண்ணேன், அதாவது அவங்களுக்காக நிறைய நான் டிப்ஸ் சொன்னேன், நிறைய வீடியோஸ் போட்டேன். ஸோ அவங்க என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி அவங்க சேனலை நான் கைட் பண்ண நாளில் இருந்து 3 மாதத்துலேயே மானிடைஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த சேனல்காரங்க கிட்டே கூட நீங்கள் டைரெக்டாக கேட்கலாம். ஸோ இவங்க சேனல் நேம் சக்தி டைலரிங் ஹவுஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னொரு சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. இவங்களை போலவே நீங்களும் சேனல்ஸை ஓப்பன் பண்ணி பல மானிடைசேஷன் வாங்கணுன்னா தயவு செஞ்சு என்னுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிடாத பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோவது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் தேடிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்களா? ஜெயிக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நான் தேடிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ பழைய ஆடியன்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சே, வீடியோ போட தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு போகாதீங்க. யூடியூப்பில் நொடிக்கு நொடி அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் ஃப்ரீ டைமில் நம்மளுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மானிடைசேஷன் வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்து எல்லாமே பண்ணித்தரேன். உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை போலவே நீங்களும் 3 மாதத்தில் மானிடைஸ் வாங்கணும், இல்லைனா 25 நாளில் மானிடைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் பற்றி நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கேட்டகரி போட்டாலும் மானிடைஸ் வாங்கலாம். லைக் கோலங்கள், குக்கிங், நிறைய சேனலில் வந்து வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மானிடைஸ் வாங்கலாம். இப்போ அதை பற்றி சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனலை எடுத்து வச்சுருக்கேன், இவங்களுக்கு வியூஸ் போகலையா? ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் சேனலுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல்லாம் சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், ஆதித்யா அந்த மாதிரி ஒரு பிராண்டடாக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள் சேனலுக்குள்ளே வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது. பிரியாணி, ஒயர் கோடை போடுறது, பூனை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சமையல் வீடியோ, ப்ளவுஸ் வீடியோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வீடியோ, இட்லி வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நிறைய பேர் புதுசாக வரீங்க. ஸோ கண்டிப்பாக கேளுங்க. இப்போது மிளகு கறி வறுவல் அப்படின்னு இருக்குது. இந்த மிளகு கறி வறுவல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பாருங்கள். மிளகுலேயே பல விஷயங்கள் வரும். ஸோ அந்த பல விஷயத்தை நீங்கள் எடுங்க, அந்த மிளகு சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் போடுங்க. அதுக்கு பேர் தான் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, சப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்களே செலக்ட் பண்ணி பாருங்களேன், உங்ககிட்ட எத்தனை கேட்டகரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நிறைய குக்கிங் சேனலில் மாற்றி வீடியோ போடுறாங்களே அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சேனல்லாம் பல வருடத்திற்கு முன் ஓப்பன் பண்ணதாக இருக்கும், இல்லைனா வந்து சொசைட்டியில் கொஞ்சம் ரீச் ஆனவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க உழைப்பு பல வருடத்திற்கு முன்னே ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் அப்போ யாருமே வந்து அதிக போட்டியாளர்கள் கிடையாது. ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ண காலகட்டத்தில்
எது போட்டாலும் மக்கள் பார்த்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தவங்க எல்லாமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உங்கள் சேனல் தனியாக தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல பட்டாணி பொரியல். ஸோ நீங்கள் இந்த பட்டாணியிலேயே எடுத்து ஒரு 100 வீடியோ போடுங்களேன். கன்சிடென்சியாக என்னுடைய யூடியூப் கோர்ஸ் இருக்குது, அதை படிச்சுட்டு நீங்கள் போடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சடனாக யூடியூப் டிப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். யூடியூப் எல்லாருமே சொல்லலாம், ஆனால் ஒரு சிலர் தான் இந்த வீடியோவில் உண்மை இருக்கா, இது பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா ஈஸியாக வைரல் ஆகிற வீடியோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா vlog தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க பண்ணுறாங்க வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணக்கூடாது. தெரிஞ்சதை மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா தெரிஞ்சதை பண்ணும்போது தான் நமக்கு ஆர்வம் எல்லாமே வரும். ஸோ அப்போ தான் அதை பற்றி மக்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே டக்குன்னு பதில் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை நீச் இருக்குன்னு நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை வச்சு நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். மெகந்தி ஒரு கேட்டகிரி, சிக்கன் ஒரு கேட்டகிரி, பட்டாணி ஒரு கேட்டகிரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயர் கூட ஒரு கேட்டகிரி. இந்த மாதிரி இருந்தால் மக்கள் எதுக்காக உங்கள் சேனலுக்குள்ளே வரணும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் கூட மட்டும் இருந்தால் ஒயர் கூட கற்றுக்கிறவங்க வருவாங்க. இல்லை பட்டாணி மட்டும் இருந்தால் பட்டாணி, இப்போ எங்கள் வீட்டில் 1 கிலோ வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு, அந்த பட்டாணியில் எத்தனை டிஷ் செய்யலாம் அப்படின்னு நான் தேடுவேன். அந்த சமயத்தில் உங்கள் சேனல் கண்ணில் பட்டால் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஒரே பட்டாணி டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இருக்கணும், உங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தனித்து நிற்கணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? இதுக்கு பேர் தான் கேட்டகிரி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடைஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் எப்படி பேசணும், நீங்கள் ஆரம்ப புள்ளியிலிருந்து பேசணும், அதை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலே எடுத்து வச்சுருக்கோம். இந்த சேனலில் இருக்கிற தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்புகளை இருந்து தான் நிறைய நம்ம கற்றுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க குரூப் 2 and 2A அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பற்றி வீடியோ போடுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் இன்ட்ரோவில் எதை பற்றி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பயன் இருக்குது, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் பேசுகிற பேச்சில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஆர்வம் வரணும். அதாவது இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் யார் வேணாலும், அதாவது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு என்ன குவாலிஃபை இருக்கோ அதை சொல்லி நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு போகிறேன். ஸோ வந்து போன வருஷம் இத்தனை பேர் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, ஸோ இந்த வருஷம் நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம், இந்த மாதிரி பேசிட்டு அதை பற்றி நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் பார்க்காதவங்க யாராவது பார்த்தா கூட பார்ப்பாங்க. எடுத்த உடனே நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து வச்சு பேசுனீங்கன்னா, இப்போ நான் உங்கள் சேனலை செக் பண்ணேன், இது எந்த சிலபஸ்னே தெரியல, அட்லீஸ்ட் அந்த சிலபஸ் நேமாவது சொல்லுங்கள், அதனுடைய ஆரம்பம் சொல்லுங்கள். எப்பவுமே ஆரம்பம் இருந்ததோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளே வருவாங்க. இப்போ என்னுடைய சேனலே எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வீடியோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், அதை உதாரணமாக வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வீடியோ போடுங்க. ஒரு நல்ல சேனல், ஒரு வெரி வெல்லான சேனல் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. பிகாஸ் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷனும் 3 மாதத்தில் வாங்கிட்டேன். நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் மானிட்டைசேஷனும் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ், அந்த சிலபஸை இவங்க கற்றுக்கணும், நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேமெண்ட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு எதுவும் தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சேனலில் இப்படி பேசினா தான் புரியும். நீங்கள் எடுத்த உடனே இந்த சப்ஜெக்ட் கிராமர் அப்படின்னு போடக்கூடாது. கிராமருக்கு மெயின் காரணமே இங்கிலீஷ் புக்கில் இருக்குது, ஏதாவது ஒரு டைட்டிலை சொல்லிவிட்டு அதை தொடர்ச்சியாக நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். கண்டிப்பாக எடுத்த உடனே லைக் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 1வது லெசனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா போயம் மட்டும் போடக்கூடாது. என்ன லெசனோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும், எதை பற்றி கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லணும். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அதை பற்றி புரியாதவங்க கூட பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் மெயின் கருத்தை மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து மெயின் கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ புரியாது, A to Z சொல்லுங்கள், பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அடுத்த ஒரு சேனலில்
ஏன் வியூஸ் போகலை? நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பார்த்த டிப்ஸே பார்க்க மாட்டீங்க. ஆல்ரெடி பழைய ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க நம்மளுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் உங்களுடைய சேனலை அடிக்கடிக்கு செக் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, என்ன பண்ணணும்னு நான் வந்து கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நமக்கு வந்து டவுட் கிளியர் ஆகிடுச்சு அப்படியே நம்ம போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் டேக்கு நிறைய அப்டேட்ஸ் வருது. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாங்க இப்போ ஒரு சில சேனல்ஸை வச்சு உதாரணத்தோட சொல்கிறேன். ஏன்னா தப்பில் இருந்து தான் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கவே முடியும். நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. அதுபோல் சில சேனல்ஸ்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு உண்டான சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேனலை வச்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலுமே நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறீங்க. என்னென்னா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்கள வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் சொல்லலாம். ஒரு ஆக்டருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பேசலாம். அவங்கள நீங்கள் கமெண்ட்ரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அவங்க பாட்டை அவங்களுடைய இமேஜை வச்சு நீங்கள் போடக்கூடாது. பிகாஸ் இதில் உங்களுக்கு எந்த வித உழைப்பும் கிடையாது. யூடியூப்பில் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவருடைய சாங் பார்க்க நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதாவது லைக் சோனி மியூசிக் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அதில் போய் பார்ப்பாங்க. உங்கள் சேனலுக்கு மக்கள் வரமாட்டாங்க. உங்கள் சேனலுக்குன்னு ஒரு தனி விஷயங்கள் தேவை. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருப்பேன். நான் சொல்கிற விஷயம் எல்லா சேனலுக்குமே பொருந்தும். ஸோ உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு சில வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சா மட்டும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது தேர்ட் ஒன்னில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் எப்படி மானிடைஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே மானிடைஸ் வாங்கலாம், அதை பற்றி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு சேனலில் எப்படி பேசணும், எப்படி பேசினா ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருப்பாங்க, அதை பற்றி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வியூஸ் ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது போல் உங்கள் சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் சேனலுக்கு தேவையானதாக கூட இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் சேனலுக்கு நான் சொல்லித்தரேன் A to Z வியூஸ் இன்க்ரீஸ் முதல் மானிடைஸ் வரை. வியூஸ் என்பது ஒரு விஷயமே கிடையாது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய யூடியூப் டிப்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்தடுத்து நிறைய டவுட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய வீடியோலாம் பேக் டு பேக் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் உங்களை தேடி வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு சேனல் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலுமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டிருக்கீங்க, கமெண்ட் பண்ண மாட்டிருக்கீங்க. உங்களுக்காக எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.